பல்கலைக்கழகமும் வந்து பார்த்தீங்கன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டியும் கூட ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து அதை வச்சு இல்லைன்றது நான் பார்க்குறேன். அப்போ இதை வந்து ஒட்டுமொத்தமாக இதை வந்து கேட்டினா ஒரு சமூக பிரச்சனையாக தான் பார்க்கணுமே தவிர அரசியல் ரீதியாக பார்வையை வைக்கிறதுன்றது அது சரியானது நடவடிக்கை இல்லை. காந்தி மண்டபம் இந்த மாதிரி நினைவகங்கள்லாம் இருக்குல்ல, அங்கேயாக இருக்கட்டும், ஐஐடியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்து ஒரு பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. இந்த மாதிரியான கிரிமினல்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை. அவன் அந்த ஃபோட்டோவை எப்படி எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுவான்றதெல்லாம் இருக்கு. இருக்க செய்யறாங்க. ஆனா ஆளும் கட்சி வந்து மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும். கண்டிப்பா சென்னையை சுத்தி வந்து சென்னை சுத்தி மட்டுமானா அந்த தமிழ்நாடு ஃபுல்லாவே நிறைய விஷயங்கள் அன்பிரடிக்டபிள் நடந்துகிட்டே இருக்கு. அது ஏன்னே புரியவே மாட்டேங்குது. பேசிக்கா காமனா உமனை வச்சுதான் இது எல்லாமே நடக்குது. இப்போ ரீசெண்டா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில அவ்வளோ பெரிய கேம்பஸ், அவ்வளோ பாதுகாப்பான கேம்பஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பெண்களும் நம்பி படிக்கிற ஒரு இடம். அது மட்டும் இல்லாம ஆளுநர் மாளிகைக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கேம்பஸ். இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயமா இருக்கு சார். புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், காந்தி மண்டபம் எதிரில் அமைஞ்சிருக்கு, கவர்னர் மாளிகை அருகில் இருக்குது, சென்னையில் மையப்பகுதி, இது எல்லாம் சொல்லப்பட்டால் கூட இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிங்க. எல்லாரும் பார்க்க தவறக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் சொல்கிறேன். இதனால என் மேலே கொஞ்சம் எதிர்ப்பு கூட வரும்னு வச்சுக்கோங்களேன், அது அப்புறம். ஆனால் நான் பார்க்கறதுன்னு கேட்டால் இங்கே எல்லா மனிதர்களும் அவங்களுடைய பாதுகாப்பை அவங்க உறுதி செய்யணும் ஃபஸ்ட்டு. எல்லா மனிதர்களும் சொல்கிறேன். இங்கே ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் நல்லவங்களாகவும் வாழறதுக்கு மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டியது இருக்குது. முதல்ல அதை நான் சொல்லிடுறேன். ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் நல்லவங்களாகவும் வாழறதுக்கு இங்கே மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ளணும். அப்படியான சமூகம் இருக்குது, சமூக கட்டமைப்பு இருக்குது. இது இங்கே மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியா முழுவதும் தான் இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அடிப்படை காரணம் கேட்டிங்கன்னா பெண்கள்கிட்டையும் ஒழுக்கம் இல்லை, ஆண்கள்கிட்டையும் ஒழுக்கம் இல்லை. ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்குறோம். அடிப்படையில் தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா முதல்ல இங்கே ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கே பெரிய சாதாரண ஆரம்பத்தில் சொல்கிறேன் பிரச்சனை இருக்குது. அப்போது ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களுடைய பாதுகாப்பை அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். முதல்ல அவங்க உறுதி பண்ணி அதுக்கு பிறகு வந்து மற்ற அமைப்புகளெல்லாம் நம்ம வந்து கை நீட்டி குற்றம் சாட்ட முடியும். இந்த இதுலேயே கூட நம்ம வந்து பல தரப்பை குற்றம் சாட்ட முடியும். இப்போ கல்கட்டாவில் வந்து அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு குறிப்பிட்ட பகுதி எங்கே கூக்குரல் ஏன் வரல, குரல் ஏன் வரல யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், அவ்வளோ பெரிய கேம்பஸில் ஒரு ஆடிட்டோரியன்றது ஒரு ஐசோலேஷன் ஆகிடுச்சு இல்லை, தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி ஆகிடுச்சு இல்லை, அங்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சுல அந்த டாக்டருக்கு. நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் சொல்லலாம் என்னன்னு கேட்டால் இது வந்து கேம்பஸ்குள்ளேங்க, அங்கே இவங்க ஒரு ப்ரைவசின்ற அந்த அடிப்படையில் அவங்க இருந்திருந்தால் கூட, அவங்க ஆண் பெண் இருந்தால் அங்கே என்ன நடந்ததுன்றது அந்த பொண்ணை நம்ம வந்து கொச்சப்படுத்த விரும்பலை. ஆனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுன்றதை உணரணும்லன்ற நான் அதுதான் நமக்கு இருக்கிற ஆறாவது அறிவு. பல்கலைக்கழகமும் வந்து பார்த்திங்கன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டியும் கூட ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வந்து அதை வச்சு இல்லைன்றது நான் பார்க்குறேன். ஆமாம். இப்போ அவங்க போலீஸ் தரப்புலேருந்து சொல்கிற விஷயம் என்னென்னா சிசிடிவி வேலை செய்யலை. அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட், அவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்க, அந்த ஒரு சின்ன விஷயத்த கூட பார்க்க முடியாது. அதுதான் இங்கே என்னன்னு கேட்டால் பாதுகாக்கப்பட்ட பகுதினா சிசிடிவி மட்டும் நான் சொல்லலாமா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து வெளிச்சம் இல்லைங்கிறாங்க. சிசிடிவி இல்லைன்னு ஒன்று, வெளிச்சம் இல்லைன்றாங்க. ரெண்டாவது என்னன்னா வந்து அந்த பகுதி வந்து வேலி போட்டு வந்து ஒரு பாதுகாக்க ஒரு வனப்பகுதின்றாங்க. பின்னாடி ஒரு அடர்ந்த பகுதி, இருள் சூழ்ந்த பகுதிலாம் சொல்லும்போது ஏன் வந்து அந்த பகுதிக்கு வந்து ஒரு வேலி போட்டு ஒரு காம்பவுண்டே கூட போட்டுக்கிட்டோம்னா இது வரைக்கும் தான் லிமிட், இதை தாண்டி போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை. நான் ஐஐடி உள்ளேயே நான் பார்த்துருக்கேன். அங்கே இருக்கிற செக்யூரிட்டி, கேட்டில் இருக்க செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் செக்யூரிட்டி. பட் உள்ளே போயிட்டாங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து உள்ளே வந்து ஏதோ ஒரு பணி நிமித்தமாகவோ இல்லை ஏதோ ஒரு போயிட்டாங்கன்னா அங்கே உள்ளே வந்து எவ்வளோ தூரம் செக்யூரிட்டி இருக்குன்றதே நம்ம சொல்ல முடியல. குறிப்பிட்ட கட்டடங்களில் வந்து இருக்கலாம், ஆனால் எவ்வளோ பெரிய வந்து ஒரு வளாகமாக இருக்குது, ஒரு அதுவும் வனம் சூழ்ந்த பகுதியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கெல்லாம் வந்து பாதுகாக்க இங்கே இதுதான் குறிப்பான இந்த விஷயம். குறிப்பாக நான் சொல்லக்கூடிய கேட்டால் நான் இங்கேருந்தே நான் சொல்கிறேன். எதுன்னு கேட்டால் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், எதிர்க்க வந்து கவர்னர் மாளிகைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த காந்தி மண்டபம் இந்த மாதிரி நினைவகங்கள்லாம் இருக்குல்ல, அங்கேயாக இருக்கட்டும், ஐஐடியாக இருக்கட்டும்,
ஸோ இந்த மாதிரி இடங்கள் வந்து ஒரு பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுவும் அங்கே ஒரு ஒரு குற்றமாக தான் பார்க்க முடியும். அது தனித்து பிரித்து பார்க்க முடியாது. அவன் குற்றவாளின்றதில் ஒரு 15 வருஷம் வந்து ஒரு ஹேபிச்சுவல் கிரிமினலாக இருந்திருக்கிறான். ஆனால் அவனை கண்காணிக்க தவறி இருக்குது சம்மந்தப்பட்ட அந்த காவல் நிர்வாகம். அதை கடந்து இந்த பக்கம் கேட்டால் இவங்க தனி மனிதனுடைய செக்யூரிட்டியை வந்து இவங்க வந்து ஒரு கவனத்தில் எடுத்துக்காமல் இருந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு தரப்பில் அந்த பையனாக இருக்கட்டும் வந்து அந்த பொண்ணாக இருக்கட்டும். பாதிக்கப்பட்ட பிறகு நம்ம வந்து ரியலைஸ் பண்றது வேற இல்ல. அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த தாட் கூட இருந்திருக்கலாம்ல சார், என்ன நடந்துற போகுது அப்படி இல்ல. நம்ம படிக்கிற காலேஜ்ல அந்த சேஃப்டியை கூட ஒரு மனுஷனால இருக்க முடியலன்னா, நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பிளாட்ஃபார்ம்லயே கூட நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் நீங்க யாரும் கூட்டம் இல்லாம இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா அதுவும் கூட உங்களுக்கு வந்து அது இரவாக பாருங்க. இது பகல் பட்ட பகல்லையும் நடக்கல, இது இரவு வேலையில தான் நடந்துருக்கு. ஸோ இரவு வேலையில் என்னதான் உங்களுக்கு ஒரு ப்ரைவசி இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு வேளை இதெல்லாம் ஒரு யூகம் தானே. இப்போ வாகனம் ஓட்டும் போது எப்படி எச்சரிக்கையாக ஓட்டுறோம், எவ்வளோதான் நம்ம வந்து கவனத்தோடு கேட்டால் எதிர்க்க வரவங்க வந்து மோதிடக்கூடாதுன்னு போது நம்ம என்ன கேட்டோம் அந்த கவனத்தையும் ஓட்டுறோம்ல. ஆமாம், பின்னாடி வந்து இடிக்கலான்றது கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்க மாட்டோம். ஆனால் எதிர்க்க வரவங்க எவ்வளோ மோதிடணுன்றதுல எவ்வளோ கவனமாக நம்ம ஓட்டிகிட்டு போகிறோம். அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். என்னென்னு கேட்டால் நம்ம இங்கே உட்காந்துருக்கும் போது ஏதாவது வந்து இங்கே ஒரு அசம்பாவிதம் இருந்தால் நமக்கு என்ன செக்யூரிட்டி இருக்குன்றதை யோசிச்சிருக்கோம். அது ஒன்று நிச்சயமாக. அதாண்டி இப்போ இந்த மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் கிரிமினலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணிப்பு வைக்க தவறிட்டாங்க. கேம்பஸ் நிர்வாகமும் வந்து என்ன செஞ்சுருக்கணும், வந்து ஒரு வேலி போட்டு ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வச்சுருந்துருக்கணும். ஸோ இந்த 3 விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதை தாண்டி வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த போட்டோலாம் எடுத்துக்கும் போது இனி வரும் காலங்களில் சொல்கிறேன், இப்போ ரொம்ப இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் ஃபயர் ஆகிடுது. இப்போது இது என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து இந்த தைரியம் எப்படி வந்ததுன்னு சொல்லி நான் பல பேர் கேட்குறாங்கல்ல. ஆமா, இப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வரும்? யாரோ நமக்கு பின்னாடி சப்போர்ட் இருக்காங்க, பெரிய ஆள் இருக்காங்க, இதெல்லாம் பண்ண முடியும். இங்க பிரபலமானவர்களுக்கு அரசியல் கட்சியாக இருக்கட்டும் இல்ல நடிகர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கேட்டினா இங்க இந்த போட்டோ எடுத்துக்கிறதுன்றது மிகப்பெரிய சிக்கல். இது ஒருத்தன் போட்டோவை கூட சேர்ந்து எடுத்துக்கினா அவனுடைய பின்புல என்ன ஏதுன்றது நம்ம விசாரிக்காம சில நேரங்களில் வந்து அந்த செல்ஃபின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். இல்லை வந்து ஒரு கட்சி நிர்வாகியாக உள்ள வரன்னா அவன் யார் என்ன ஏது எந்த டீட்டெயிலும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நின்று பல்ல காட்டின்னு வந்து போச கொடுத்துரும். அது கடைசியில் எங்கே வந்து நிற்குது பாருங்க. இன்றைக்கி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ நான் சாதாரணமாக நான் பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆட்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வரும்போது ஒரு ஆட்டோவை பார்த்தோம்னா அந்த ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் சொல்லிட்டு பெருசாக ஒரு ஆட்டோ சைஸுக்கு பின்னாடி ஒட்டி வச்சிருக்கு. எதுக்கு அந்த ஆட்டோ வந்து மா சுப்பிரமணியனுக்கு சொந்தமாக கூட இருக்கட்டும், எதுக்கு அவ்வளோ பெரிய வந்து ஆட்டோவில் வந்து நீங்கள் அதை ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன, கட்டாயம் என்ன? நீங்கள் ஒரு கட்சியை வந்து ஒரு எம்பளம் ஒரு தொழிற்சங்கம் ஆட்டோ தொழிற்சங்கம் ஒரு சிம்பிள் வச்சுக்கிறீங்க, இல்லை தோமுசா பேரவையில் திமுக தோமுசா பேரவைன்னு சொல்லி போட்டினா ஒரு தொழிற்சங்கத்தை கூட நீங்கள் அடையாளப்படுத்தினா கூட அது ஒன்று. ஆனால் ஒரு அமைச்சர் ஒரு கண்ணியமிக்க ஒரு அமைச்சருடைய வந்து ஆட்டோவில் எதுக்கு அவ்வளோ பெருசாக எதுக்கு விளம்பரம்னு கேட்டேன். மா சுப்பிரமணியன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நல்ல பரிச்சயமான மனிதர் தானே. எதுக்கு ஒரு ஆட்டோவில் அவ்வளோ பெருசாக வந்து மா சுப்பிரமணியன் சொல்லி ஒட்டி இருக்குது நான் இப்போ வரும்போது நான் பார்த்தேன். எதுக்குன்னு கேட்குறேன். பற்ற காட்டுறதுக்கு வேற எவ்வளோ வழிகள் இருக்கு. இதுக்கு அவன் எவ்வளோ மேல போல இருக்கு. தாடி பாலாஜி எவ்வளவு பரவாயில்ல போல இருக்கு. எது அவன் சட்டை போட்டா மறைஞ்சிடும். ஒரு அதை ஆதரிக்கல, தவறுதான். ஆனா சொல்றேன் நான் எதுக்குன்னு கேட்கிறேன். நான் ஒரு ஆட்டோல வந்து அப்போ அந்த இடத்துல வந்து பிடிபட இப்போ சப்போஸ் அந்த ஆட்டோ வந்து டிராஃபிக்ல ஏதோ ஒரு வயலேஷன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பிடிக்கிற அந்த போலீஸ்காரோட நிலைமை, டிராஃபிக் போலீஸார் நிலைமை என்ன? பின்னாடி வந்து அவரோட ஆட்டோ தான் சொல்றேன் நான். நீங்க ஒரு கார்ல கொடியை கட்டிக்கிட்டு போறீங்க, அது ஒரு கட்சிக்கு ஒரு அடையாளம். அது ஒரு ஆட்டோவில் வந்து பின்னாடி வந்து ஸ்டிக்கரில் வந்து வெறும் பேர் மட்டுமே இருக்குது. அங்கே திமுகன்றதுக்கு அந்த கருப்பு சிவப்பு அடையாளத்தை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, பேர் மட்டுமே மா சுப்பிரமணியன் பெருசாக இருக்குது, அவர் என்ன அமைச்சர்னு இருக்குது. ஒரு இது வரைக்கும் ஒரு 4 ஆட்டோ நான் அந்த மாதிரி பார்த்தேன். எதுக்குன்னு கேட்குறேன் நான். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தேவையில்லாத வந்து சர்ச்சை. இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க இதுதான் நான் சொல்கிறேன். இந்த 2 குற்றம் பரிசுன்னு சொன்னால் அந்த குற்றவாளி வந்து வெறும் ஃபோட்டோ மட்டும் எடுக்கல, திமுக கூட அந்த பணிகள் எல்லாம் செஞ்சிருக்காரு. கட்சி நிர்வாகின்றாங்க. அது வந்து நம்ம வந்து இன்னும் இருக்க நிறைய அவரை பத்தி செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு கவசமா கேடயமா இருந்திருக்கு. போலீஸோட என்ன சொல்ற அந்த அட்டென்ஷன் அதை டைவர்ட் பண்றதுக்கு கூட
இந்த கட்சி பதவியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு 15 வழக்கறிஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிச்சுவல் கிரிமினலை வந்து எப்படி வந்து கண்காணிக்க தவறும். அப்போது இந்த இடத்துல வந்து குறைகள் இருக்குது. இப்போது ஒரு குற்றம் நடந்த பிறகு நம்ம நடவடிக்கை இருக்கிறதுல நம்ம இப்போ குறைய சொல்லலை. இமீடியட் 2 மணி நேரத்தில் வந்து ஆளுங்கட்சிகள் எதுவும் பார்க்கவே இல்லை, உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து இருக்கிறாங்க. அது வந்து நம்ம வந்து அது குறையாக நம்ம சொல்லலை. ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு 15 வழக்குன்றது 1-2 வழக்குகள் 15 வழக்கு இருக்கும்போது நிலுவையில் இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து கண்காணிப்பு அங்கே தவறி இருக்குது. ஸோ ஒரு பக்கம் தனி மனித ஒழுக்கம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவனம் குறைவாக இருந்திருக்கிறாங்க, ஒழுக்கம் இல்லாமல் இருந்தது. இதுதான் உண்மை. ஏன்னா எப்படி இருந்தாலும் அது ஒரு விஷயத்த நம்ம வந்து இந்த இடத்துல குறையாக சொல்லலை. நான் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை வந்து அவங்க இருந்திருக்கிறாங்க. அது ஒரு வீடியோ எடுத்து மிரட்டக்கூடிய அளவுக்கு அந்த வீடியோவில் என்ன இருக்குது. அப்போ வந்து அது ஏதோ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு வரம்பு மீறல் அங்கே இருந்திருக்குன்னு நம்ம. ஏன்னா ஒரு சும்மா உட்காந்துருந்தா ஒருத்தரை ஃபோட்டோ எடுத்து மிரட்ட முடியாது. ஒரு இருட்டு பகுதியில் அங்கே எதுக்காக அவங்க போய் இருக்கணும். ஸோ இப்படியான கேள்விலாம் இருக்குது. இங்கே நம்ம பொதுவாக தான் பேசுகிறோம். என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க பாதுகாப்பை உறுதி செஞ்சிடணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளியை கண்காணிப்பு வச்சிருக்கு. இந்த ரெண்டுமே தவறுற பட்சத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை இதெல்லாம் வந்து அரசியலாக்கி பார்க்கறதுன்றதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அது எந்த இதுவாக இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி வழக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க. உடனே அரசியல் அதுதான். இது எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் கலை. இது எல்லாருமே யோசிக்கணும். இதை வந்து ஒரு அரசியல் அஜெண்டாவுக்காக வந்து பயன்படுத்திக்கிறேன். இப்போ நான் கேட்குறேன் வந்து இங்கே அதிமுகவில் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க மேலாம் குற்றம் வழக்கே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்லை பிஜேபியில் இருக்கவங்க மேலாம் இந்த மாதிரி பாலியல் குற்ற வழக்கே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எல்லா கட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ இதை வந்து ஒட்டுமொத்தமாக இதை வந்து கேட்டினா ஒரு சமூக பிரச்சனையாக தான் பார்க்கணும்னு தவிர அரசியல் ரீதியாக பார்வையை வைக்கிறதுன்றது அது சரியானது நடவடிக்கை இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. இதில் வந்து எல்லாருடைய உணர்வும் இங்கே மதிக்கப்படணும் தான். குறிப்பிட்ட ஒரு இடத்துல இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் அழுத்தங்கள் வரும்போது அந்த காவல்துறையில் கூட வந்து அந்த கவனிப்பு வந்து குறைஞ்சிருக்கலாம். இல்லைப்பா இப்போ கைது செய்த உடனே என்ன கேட்டால் அவன் நம்மால் சார் கொஞ்சம் பார்த்து எதாவது பண்ணுங்க அப்படிங்கும்போது உடனே அவனை பெயிலில் கூட விட்டுருக்கலாம். எல்லா வழக்கையும் அவன் வந்து சிறைக்கு போனான்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரும்போது கேட்டால் ஒரு அடிதடி கேஸாக விட்டுருவாங்க. இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பெண்கள் மீது நிறைய குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து கேட்டால் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஒரு சமூக பிரச்சனையாக தான் இதை பார்க்கணுமே தவிர ஒரு கட்சி சார்ந்த ஒரு விஷயம். இது கட்சியில் இருக்கவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி கிரிமினல்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஆளும் கட்சி வந்து மக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யணும். கண்டிப்பாக நிச்சயமா சொல்கிறேங்க. இப்போது இதில் 2 மணி இப்போது அவனை பாதுகாக்கிறாங்க. ஒரு கட்சிக்காரன்றதுனால அவனை வந்து கைது செய்யறது தவறு வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு கட்டு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி ஆயிடுச்சு யூஸ்வலா சொல்றேன். ஆனால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த 2 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. தொடர் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இது வந்து சம்பவம் நடந்த பிறகு புகார் கொடுத்த பிறகு நடந்த விஷயம் சார். அந்த புகார் கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுக்கலன்னா அப்போ வந்து ஆளுங்கட்சி கடுமையாக சாரலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நான் மீண்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். இங்கே நம்மளுடைய பாதுகாப்பாக நாம தான். அதனால தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் நல்லவங்களாகவும் இருக்கிறதே பெரிய சவாலாக இருக்கு. அப்போ பாதுகாப்பு இருக்கும் இல்லை. அப்போ நம்ம பாதுகாப்பை நம்ம உறுதி செய்யணும். ஒரு பொது இடத்துக்கு போனாலும் கூட நம்ம வந்து ஒரு ஐசோலேஷன் பகுதிக்கு போனோம்னா நம்ம தான் எச்சரிக்காரு. மக்களுடைய பார்வையிலிருந்து நம்ம தனியாக விலகி இருக்கிறோம்னு சொன்னால் அப்போ இங்கே நமக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. திடீர்னு யாரோ ஒருத்தன் வந்துட்டான் நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை காட்டி எடுத்து கொடுறான்னா நமக்கு அவ்வளோதான். சினிமாவா இது? ஹீரோ வருவார் உடனே வந்து நம்ம வந்து பண்ணுறது இல்லை. நம்ம கையில் வந்து அப்படியே மிஷின் கன் எடுத்து அப்படியே டப்புன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்தாலே போதும். நம்மளோட பலசாலி ஒருத்தவங்க தான் நம்ம கையில் இருக்கிற எல்லாத்தையும் கைட்டு கொடுத்துரும். அவ்வளோதான். வேற அதனால நான் சொல்கிறேன் இங்கே நம்ம பாதுகாப்பை நம்ம உறுதி செய்யணும். இந்த மாதிரியான கிரிமினல்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கும் போது ரொம்ப எச்சரிக்கை. அவன் அந்த ஃபோட்டோவை எப்படி எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுவான்றதெல்லாம் இருக்குது. ஓரளவுக்கு நல்ல அறிமுகம் தெரிஞ்சு அவனுடைய பின்புலங்கள் எல்லாம் தெரிஞ்ச பிறகு போட்டோ எடுத்துக்கிறது, பிரபலங்கள் போட்டோ எடுக்கிறது நல்லது, சரியானதா இருக்கும். இப்போ எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, இப்போ நான் உங்க கூட போட்டோ எடுக்கிறேன்னா அது நார்மல். ஏன்னா நீங்க நார்மலாவே எல்லாரும் கூட போட்டோ எடுத்துக்கிறீங்க. வேற ஒருத்தர் கூட ஒரு பிரபலம் கூட எடுக்கிறேன்னா கூட அவங்க கூட அவ்வளவு பவுன்சர்ஸ் இருப்பாங்க, அவங்கள தாண்டி தான் போய் எடுக்கணும். ஆனா ஒரு துணை முதலமைச்சர் கூட எடுத்திருக்காங்க, அவ்வளவு பவுன்சர்ஸ் இருப்பாங்க. அதுதான் இங்க பொது வாழ்க்கையில இருக்கிற ஒரு சிக்கல் இருக்குமா. இங்க
பிரபலமானவர்கள் பிரபலம் இல்லாத நபர்களோட ஃபோட்டோ எடுக்கும்போது எச்சரிக்கை. இப்போ பிரபலமானவர் இன்னொரு பிரபலமானவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பிரபலமானவர்கள் பிரபலம் இல்லாத ஒரு நபர் ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கிறான்னு கேட்டால் அவர் யார் மூலமாக ஒரு முகவரியாக போவார் யோசிச்சு பாருங்க. அவர் முதல் ஸ்டெப்பு மாவட்ட செயலராக இருக்கலாம், யார் மா சுப்பிரமணியமுடைய ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டவராக இருக்கலாம். அதை தாண்டி கேட்டால் அவருக்கு மா சுப்பிரமணியத்துக்கு யார் வந்து இவரை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, அந்த பகுதியில் இருக்கிற ஒரு வட்ட செயலராக இருக்கலாம். நம்ம எல்லாம் போட்டோம் பார்க்குறோம்ல, அப்படி தானே இவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு போவாங்க. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நபர்கள் வந்து ஒரு மக்கள் தலைவர்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அப்போது அந்த ஃபோட்டோவை வந்து இவன் என்ன பண்ணுறான், என்ன மிஸ்யூஸ் பண்ணுறான்றதை பார்க்கணும், இவன் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். இனி வரும் காலங்கள் சொல்ல, இப்போ இது வரைக்கும் அப்படி இல்லை. இப்போ எளிதில் நெருங்கக்கூடிய தலைவர்களுக்கு அது சிக்கலாகுது. இப்போ ஜெயலலிதா அவர்கள்கிட்ட போயிட்டு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா? வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவங்க கொஞ்சம் விலகி இருந்தாங்க, சரிங்களா? ஒரு முக்கியமான நபர்கள் தான், அப்படிப்பட்ட முக்கியமான நபர்களே வாழ்க்கையில் சந்திச்சதுதான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே வந்து கேட்டால் ஒரு எளிமையான தலைவர்கள்கிட்ட வந்து எளிதாக கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் கூட எளிதாக அணுக முடியக்கூடிய தலைவராக இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சிக்கல்லாம் வருது. அதனால சொல்கிறேன். அதனால் இனிவரும் காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஃபோட்டோவை எடுத்து அவன் என்ன மிஸ்யூஸ் பண்ணுறான்றதெல்லாம் கவனத்தில் எடுக்கணும். எத்தனை பேர்ட்ட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணலாம், வெறும் பேரை யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்கிறான். ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டா உடனே கேட்டால் அண்ணனுக்கு ஃபோன் போடுவேன், அண்ணன் எனக்கு வந்து பழக்கம், யாரா அண்ணன், கடைசி வரைக்கும் யார் அண்ணன் சொல்ல மாட்டான். அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிக்கு மட்டும் தான் தெரியும் இவன் எந்த அண்ணன் சொன்னான்னு சொல்லிட்டு. அப்படிதான் இப்போ கைது பண்ணாலே உடனே அண்ணனுக்கு போன போட்டு அண்ணன் வந்து சொன்னார், அண்ணன் கூட நான் போகிறேன். அவன் என்ன செய்வாங்க? இப்போ நாங்கள் கேட்குறோமா, நீங்களே பாருங்கள், பீச்சில் எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி வந்து 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஒரு சாதாரணமாக வந்து ஒரு கண்ணியமாக உட்காந்து பேசினா ஒரு குறையும் கிடையாது. அருமையான இடம், காதலர்கள் சந்திக்கிறதுக்கு அருமையான இடம் கடற்கரை. ஆனால் அங்கே வந்து எவ்வளோ கண்ணிய குறைவு நடக்குது, எவ்வளோ ஆபாசம் நடக்குது. அப்போ நடக்குது இல்லை அங்கே. அப்போ நடக்கும்போது அங்கே போயிட்டு ஒரு காவல்துறை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு என்ன ஏதுன்னு போய் விசாரிக்க முடியுமா? விசாரிக்க கூட முடியாது சில நேரங்களில். ஏன் சொல்லுங்கள்? அவன் ஏன்னா விஐபி பிள்ளையாக இருப்பான். என்னங்க வந்து கடைசியில் இவங்க அத்துமீற மாதிரியெல்லாம் ஆயிரும். காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடமாக உட்காந்து கூட பேச முடியல, உடனே வந்து எங்களை வந்து என்ன ஏதுன்னு சொல்லி போட்டு எங்களை போட்டு வந்து ரொம்ப அடிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கூட சில நேரங்களில் பதிவாயிருக்கு இங்கே. அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே வந்து ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஏன் தயங்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. முதல் குறையே அங்கே அதான் நடக்குது. இதில் என்ன நடந்ததுன்றது விசாரணையில் நிச்சயமா அதிகாரிகள் தெரிஞ்சால் கூட அவங்க சொல்ல முடியாது. இப்போ அந்த குற்றவாளியை கைது பண்ணி புகார் கொடுத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. அப்போ இப்போ அதை பேச முடியும். ஆனால் பேசக்கூடிய ஊடகங்கள் பேசணும். முதல் குற்றம் யாரும் இங்கே யாருக்கும் சப்போர்ட்லாம் கிடையாது. முதல் குற்றம் நம்ம வந்து நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம உறுதிப்படல அங்கே. 2வது குற்றம் கேட்டினா ஒரு ஹேபிச்சுவல் கிரிமினல் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்க தவறிச்சு காவல்துறை. 3வது கேட்டினா பொலிட்டிக்கல் தலைவர் அரசியல் தலைவர்கள் வந்து தங்களோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறவங்க எப்படிப்பட்ட கிரிமினல்ன்றதை தெரிஞ்சுக்காம இருக்கு. இந்த 3 தான் நம்ம இதை தாண்டி வேறு என்னமா இருக்குது நீங்கள் சொல்லுங்கள்? இது 3 தான் நம்ம பேசி ஆகணும். அப்போ இது வந்து ஒரு அரசியல் அஜெண்டா கிடைச்சிச்சு, ரைட், ஒரு ஆளுங்கட்சியா, ரைட், உடனே ஆளுங்கட்சி, அது பொறுப்பற்றது. அது என்னால் நான் அக்செப்ட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு காவல் நிலையம் வந்து இந்த கிரிமினலை வந்து கண்காணிக்கிற பங்கு அவங்களுக்கு தான் இருக்கு. அந்த காவல்துறை தானே ஒட்டுமொத்த காவல்துறையே இப்படிதான். தமிழ்நாட்டுக்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய இடங்கள்ல நடக்குது இல்ல சார்? அதை வச்சு தானே எல்லாரும் சொல்றாங்க. நான் சொல்றேன், நான் மீண்டும் கூட நான் சொல்றேன், இங்க எவ்வளவு போலீஸ் இருக்கிறாங்கன்னு பாருங்க, எவ்வளவு மக்கள் தொகைன்னு பாருங்க, ஆண் பெண் விகிதாச்சாரம் எவ்வளோன்றது பாருங்க. இங்க எவ்வளவு வந்து காவல்துறை இருக்கு. அந்த காவல்துறையில் இருக்கிற வந்து 1.5 லட்சம் போலீஸ் இருக்காங்க. அந்த 1.5 லட்சம் போலீஸ்க்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்குன்றது பாருங்க. அப்போ இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா காவல்துறைக்கு அந்த கடமை இருக்குது. ஆனால் அதை தாண்டி நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து இந்த 3 தரப்புல நம்ம சொல்லிடுறோம், அவங்க பாதுகாப்பு உறுதி பண்ணல, காவல்துறை வந்து ஹேபிச்சுவல் கிரிமினல் வந்து கண்காணிக்க தவறிட்டாங்க, இதை பார்த்துட்டு இதை நம்ம சொல்லிடுறோம். இதை தாண்டி வந்து கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து வளாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரைவேட் செக்யூரிட்டிலாம் போட்டு பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது அந்த வளாகம் தானே செய்யணும். அதை செய்யல. நாம வந்து இதை தான் பேசுகிறோம். அவன் வந்து எந்த அரசியல்வாதம் சேர்ந்து போட்டோ எடுத்திருந்தான், அது வந்து ஆளுங்கட்சி, காவல்துறை காவல் நிலையம் கண்காணிக்க தவறிச்சு, இவங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. இந்த இடத்துல அந்த வளாகத்துக்கு ரொம்ப ரொம்ப பொறுப்பு இருக்கு, அந்த நிர்வாகத்துக்கு. செக்யூரிட்டி இப்போ உங்களுக்கு ஒரு பார்வை நான் சொல்றேன்னா, பிரைவேட் செக்யூரிட்டி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையோட அந்த கவனம் வந்து கொஞ்சம் குறையும். ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்ற சம்பவம் இங்கே நடக்காதுன்றதுனால கூட அவங்க கடந்து போவாங்க. மற்ற இடங்கள்லாம் அவங்களுடைய பார்வை இருக்கும். இப்போ ஒரு பேட்ரோலை கூட இருக்குதுன்னா
ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து மக்களுக்கான பகுதியில் வந்து ஒரு வளம் வர்றது வேற. ஆனால் ஒரு வளாகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே ப்ரைவேட் செக்யூரிட்டிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு நம்பிக்கை ஒரு அவங்களுடைய கவனம் வந்து கொஞ்சம் வந்து அங்கே அந்த இடத்துல வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கே வந்து அந்த வளாகத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த பகுதியை வந்து நம்ம ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வைக்காமல் தவறுனது அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு. ஸோ இந்த 4 முனையில் தான் நம்ம இதை பேச முடியும். இப்போ பொதுவெளியில எங்கேயாவது நடந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து இது பொதுவெளி, இங்க போய் எங்களால பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இப்ப நடக்கிற எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா அதுதான் எனக்கு ஒரு விஷயம், அதனாலதான் நான் சொல்றேன் இந்த இடத்துல அங்கேயுமே பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னா எங்க தான் போறது. அதனாலதான் சொல்றேன் இந்த இடத்துல அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட நிர்வாகமும் கூட பாத்தீங்கன்னா இதே நபர் அதே இடத்துலயே ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு அபியூஸ் பண்ணி இருக்கிறாருன்னு சொல்லும் போது அப்ப அவங்களுடைய பொறுப்பற்ற தன்மையும் அதுல இருக்குது இல்ல. அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் இந்த 4 முனையிலையும் நம்ம இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட அரசியல் அஜெண்டாக்காக இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது. இனி வரும் காலங்களில் இப்போ வந்து நேற்று பொள்ளாச்சினா இன்னைக்கு இங்கே அண்ணா யூனிவர்சிட்டினா இன்னும் எத்தனை இடங்கள்ல இது மாதிரி இருக்குது. அந்தந்த நிர்வாகங்கள் வந்து நமக்கு நடக்கலை. அதெல்லாம் நான் சொல்கிறேன், நமக்கு நடக்கலை, இது நமக்கு நடக்கலை, நம்ம வளாகத்தில் இப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட இங்கேயும் அந்த மாதிரி நடக்கிறது வாய்ப்புன்னு கேட்டால் அந்தந்த நிர்வாகங்கள் வந்து அது பிரைவேட் காலேஜாக கூட இருக்கட்டும், அந்தந்த நிர்வாகங்கள் வந்து கொஞ்சம் வந்து கேட்டால் ஒரு விதிகளை வந்து கடுமையாக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ இந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு குற்றவாளி யாருங்கிறத சொல்லாமலே இருந்திருப்பாரா? இல்லை, நம்ம இந்த விஷயத்தில் இவ்வளோ நம்ம வந்து உடனே வந்து நம்ம அதுக்கு அந்த இடத்துக்கு இவங்க வந்து காப்பாற்ற நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த விசாரணை முழுமையடைஞ்சு இப்போ தான் இவர் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வச்சுருக்கிறாங்கன்னா அடுத்த நபர் யாருன்றதுலாம் விசாரணைக்கு அதுக்கப்புறம் தெரியும். அது நம்ம வந்து ஒரு பிளைண்டாக பேச முடியாது, ஒரு கண்மூடித்தனமாக பேச முடியாது. அவங்க இன்னொரு நபர் இருந்திருக்காருன்னா அந்த நபர் யார் என்ன ஏதுன்னா வந்து அடுத்த கட்டமாக கூட வந்து வெளிப்படையாக தெரிஞ்சால் வந்து எஸ்கேப் ஆகலாம். இவருக்கு இந்த ஒரு நபர் மட்டும்தானே இருந்திருப்பாரு, இவருக்கு எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க. அப்போ அந்த நண்பர்கள் யாருன்றதை உறுதி பண்ணல. இப்போ இந்த நபர், இந்த கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு வந்து கூட இருந்த நபர் இவர் இன்னும் ஒரே ஒரு நபர்கள் இன்னும் 100 பேர் 200 பேர் கூட இருப்பாங்க இல்லையா. அப்போ அதில் யார் வந்து அங்கே வந்தாங்கன்றத ஒரு விசாரணை இருக்கணும், அதுக்கான அவகாசம் கொடுக்கணுன்ற நான் நினைக்கிறேன். இது நடவடிக்கை எடுக்கலன்னா பாரு, அடுத்த 2 மணி நேரத்தில் கைது பண்ணியிருக்காங்க, அடுத்த நபரை தேடி இருக்காங்க போது அப்போ அதுக்கான அவகாசம் நம்ம விடணும். ஓகே சார். இப்போ கடைசியாக எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, எப்போ எடுத்தாலும் வந்து நீங்க உங்களோட சேஃப்டியை பாத்துக்கோங்க அப்படின்றது கரெக்டா இருக்குமா? ஏன்னா எல்லா நேரங்களையும் நம்மளோட உங்களை நான் பொதுவா சொல்லல, நான் பொதுவா சொல்றேன், நமக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஷியஸ் இருக்கும், நம்மள பாதுகாப்பா வச்சுக்கணும். ஆனா எப்பயுமே அதையே ஒரு கான்ஷியஸா வச்சுட்டு நம்மளால இருக்க முடியுமா? அதுக்கான பாதுகாப்புகளை மத்தவங்களும் செய்யணும்ல. இப்போ ஒரு சாலையில போறவங்களுக்கு கூட இரவு நேரத்துல சாலையில இப்போ காந்தி சொன்னதுதான் நம்ம சொன்னோம். என்னைக்கு வந்து நடுராத்திரி 1 மணிக்கு 12 மணிக்கு வந்து ஒரு பெண் தனியா இந்த நாட்டில் சுதந்திரமா நடந்து போறாலும் அன்னைக்கு தான் இந்த நாடு விடுதலை எடுக்குது சொன்னதை சொல்லி காந்தி சொல்லியிருக்கிறாரு. அந்த காந்தி மண்டபம் எதிர்க்க தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சரிங்களா? பெண்களுக்காக குரல் கொடுத்த அண்ணா அவர்களோட அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நான் சொல்லக்கூடியது என்ன கேட்டிங்கன்னா, இங்கே தனி மனித பாதுகாப்பு வந்து பண்ணால் ஒரு அரசு முடிவு பண்ணுது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்புன்னா அரசு முடிவு பண்ணுது. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு சுயமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா உணரணும்ல. அதுதான் நான் சொல்கிறேன். எல்லா மனிதர்களும் இப்போ பாதுகாப்புனால்தான் இப்போ உடனடியாக கைது பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நபருக்கும் பின்னாடியும் வந்து காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனி பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஒரு பொது பாதுகாப்பு தான் கொடுக்குது. அப்போது இரவு நேரங்களில் வந்து ரோந்து போகாமல் இருக்காங்களா? எவ்வளோ வந்து காவல்துறை வந்து ஒரேடியாக ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக அடிச்சு இந்த கோணியில் கல்லை கட்டி அடிக்கிறது இந்த இது இருக்கக்கூடாது. ஆனால் உழைப்பு இருக்குது, அபரிதமான உழைப்பு போடுறாங்க. அதை தாண்டி ஒரு சில சம்பவங்கள் இது மாதிரி நடக்குதுன்னு கேட்டால் இந்த இடத்துல நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நான் முதலே சொன்னேன், இரவு பறக்காட்சியை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண அந்த விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் இரவு காட்சி நம்ம போயிட்டு வரும்போது, குடும்பத்தோடு நம்ம போயிட்டு வரும்போது அங்கே வந்து ஒரு பாதுகாப்பு வந்து ஒரு கேள்விக்குறியாகுது. அப்போ அவங்களுடைய பாதுகாப்பை நாம தான் உறுதி செய்யணும். அதுக்கப்புறம் அடுத்த துறைகளை நம்ம குற்றம் சாட்டலாம். அப்படி தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன். ஓகே சார். இப்போ இதே வந்து ஒரு பெண் வந்து ஒரு சாலையில் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இது மாதிரி வந்து எதிர்த்தரப்பில் வரக்கூடியவங்க இந்த மாதிரி வந்து ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு சாலையிலே ஒரு இரவு நேரத்தில் ஒரு சாலையில் பெண் கூட சேலம்ல வந்து ஒரு சாதாரண தெருவுல நடந்து போறாங்க. அதுதான் நான் சொல்றேன். அந்த இடத்துல வந்து கேட்டா அந்த குடும்பங்களும் இப்போ நான் சொல்றேன், நான் இன்னொரு சொல்றேன், பெற்றோர்களும் கொஞ்சம் பிள்ளைகளை வந்து ரொம்பவும் கவனத்தோடு வளர்க்கணும், ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்படி எது உண்மையான சுதந்திரன்றதை சொல்லி வளர்க்கணும், எது பெண்களுக்கு பாதுகாப்புன்றதை சொல்லி வளர்க்கணும், எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால்
இங்கே பெற்றோர்களும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஒரு வெளியூரில் வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலத்தை போய் வந்து பிள்ளைகள் படித்தால் கூட அவங்களுக்கு சரியான முறையில் வந்து அவங்க கண்காணிப்பில் இருக்கணுன்றது. இன்றைக்கி வந்து முன்னாடிலாம் வந்து கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இன்றைக்கி வந்து கைபேசி மூலமாக கண்காணிக்க முடியும். ஏதோ பிள்ளை படிக்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளை எப்படி போகுது என்னன்றது ஒரு கண்காணிப்பு இல்லாமல் இருக்கு. நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு தந்தை ஸ்தானத்துலேருந்து நான் சொல்கிறேன். நாம் தான் வந்து இப்போ நானும் 2 பிள்ளைகளை வளர்க்குறேன்ல. ஸோ நாம் தான் வந்து இங்கே முதல்ல வந்து தொடர்பே விட்டு போகக்கூடாது. பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகள்கிட்ட வந்து ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிற பிள்ளைகள் கூட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4 முறை ஃபோன் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒவ்வொருத்தரும் 4 முறை பண்ண முடியும். அண்ணன் 4 முறை பண்ண முடியும், அப்பா 4 முறை பண்ண முடியும், அம்மா 4 முறை பண்ண முடியும். அப்போ வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு தொடர்பே வச்சுக்கணும். அவங்க பாதுகாப்பு குறித்து வந்து பார்த்தா ஒரு அவேர்னஸோட வச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்மளே வந்து பாதுகாப்பா வச்சுக்கிட்டே இருக்கணும்னா என்னதான் தீர்வு இதுக்கு? அப்படி இல்லை, தீர்வுன்னு கிடையாது. இங்கே தீர்வே இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம் கேட்டா இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து பாதுகாப்பற்ற ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு கிடையாது. இங்கே எல்லா வடிவிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தீய சக்திகள் இருக்கும். இப்போ இந்த ஞானசேகரன் மாதிரி எல்லா இடத்துலையும் இருப்பான். ஒயிட் காலரில் கூட இருப்பான். இவன் வந்து இந்த பிரியாணி கடை வியாபாரம் பண்ணணும் மட்டும் இல்லை, பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொழிலதிபர் இடத்துல கூட இருப்பான். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமகன்கள் எங்கே வேணால் இருப்பான்னு சொல்ல வரேன் நான். சரிங்களா? எந்த இடத்துல இருப்பான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க தான் வந்து அவேர்னஸாக இருக்கணும்ன்ற. நான் இந்த இடத்துல பெண்களுக்கு நான் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கராத்தையை கற்றுங்க, சேஃப்டி பண்ணுங்க, அதெல்லாம் வேறு. சரிங்களா? அதெல்லாம் இருந்தால் கூட கேட்டால் நீங்கள் தான் கொஞ்சம் அவேர்னஸாக இந்த இடத்துல வந்து இருக்கணும். இது வந்து இங்கே வந்து நமக்கு சேஃப்டி இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு நம்ம வந்து விலகிடணும். அந்த இடத்துல ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு நம்ம வந்துடணும். அது வந்து ஒரு கோழத்தனமாக நினைக்கக்கூடாது. அது வந்து புத்திசாலித்தனம். இந்த இடத்துல நமக்கு சேஃப் இல்லை, இங்கே வந்து யாராவது வந்தானா கூட நம்மளால் எதிர்த்து போராட முடியாது, அப்போ நம்ம ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு நம்ம போயிடணும். அந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஏதோ ஒரு கோளாறு நடந்திருக்கு. ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இல்லாமல் பாதுகாப்பு இல்லாத பகுதியில் இவங்க இருந்துருக்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் தான் காரணம் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுன்னு கேட்டால் காவல்துறை மட்டும் இல்லை, அந்த பள்ளி நிர்வாகமும் அந்த யூனிவர்சிட்டி நிர்வாகமும் பொறுப்பு இருக்குன்றேன். ஸோ அதனால் இதை வந்து இனி வரும் காலங்களில் இப்படி நடக்காமல் இருக்குன்னு கேட்டால் முதல்ல நம்முடைய வந்து பாதுகாப்பை நாம் உறுதி பண்ணணுன்றேன்.